நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஒரு பெர்ரி ஃப்ரூட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது என்ன பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. நம்ம யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் வாழைப்பழம் ஒரு பெர்ரி ஃப்ரூட்டுன்னு. அது எப்படி திமிங்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் கேட்குறது என் காதில் விழுது. தாவரவியல் வரையறைப்படி பெர்ரி ஃப்ரூட்டுங்கிறது ஒரே பூவில் உள்ள ஒரே ஒரு கருப்பை மூலம் உருவாகும் ஒரு நல்ல சதைப்பிடிப்பான பழம். பெர்ரி ஃப்ரூட்டோட விதை எப்பவுமே சதைப்பகுதிக்கு உள்ளே இருக்கணும். இதன்படி பார்த்தா வாழைப்பழம் ஒரு பெர்ரி ஃப்ரூட். ஆனால் ஏன் ஸ்ட்ராபெரி ஒரு பெர்ரி ஃப்ரூட் இல்லை? ஏன்னா ஸ்ட்ராபெரிக்கு வெளியில் இருக்கிற சின்ன சின்ன புள்ளிகள் எதுவுமே அதோட சீட்ஸ் இல்லை. அது ஒன்றும் சிறிய தனி பழங்கள். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சிவப்பான சதைப்பகுதி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்ட்ராபெரி பூவையும் செடியையும் இணைக்கக்கூடிய பூவின் அடிப்பகுதி. ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லைங்க, ராஸ்பெரியும் பிளாக்பெரியும் கூட பெர்ரி ஃப்ரூட் வகையை சேர்ந்தது இல்லை. இதெல்லாம் பெர்ரி ஃப்ரூட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்காத வாழைப்பழம், தக்காளி, குடமிளகா, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய் எல்லாம் பெர்ரி பழ வகையை சேர்ந்தது. நீங்களும் இதை கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.